என்னடா கருத்துட்டியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, செம்ம வெயில் சென்னையில். இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து நேராக வந்து இங்கே தான் பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம். செம்ம வெயில். என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா லிஃப்ட் கொடுக்க மாட்றாங்க யாரும். ஏன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹெல்மெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அது ரிப்போர்ட் பண்ணிடுது. இப்போது 2 பேர் ஹெல்மெட் போடலைன்னா ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி ஃபைன் பண்ணிடுது. ஸோ அதுதான் வந்து சென்னையில் ரூல்ஸ்னால இங்கேருந்து நேராக பாண்டிச்சேரி நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அமைஞ்சிருக்கு. சரிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியே போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. ஊடல லிஃப்ட்டு கிடச்சா நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க கோவளம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக லிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விளாக்கு தமிழ்நாடு அவுட்லைன் விளாக் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையிலேருந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஊருக்கும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். மதுரையிலேருந்து ஃபுல்லாக அந்த தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சென்னை முடிச்சுட்டு இப்போ நான் நேராக பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். இந்த கடலோர பகுதிகள் ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விளாகை வந்து எப்படியாவது நான் முடிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.